ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, எப்போது என் துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது அல்லவா? பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கள், நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவது தான் உன் மன தைரியம். உன்னால் முடியும், முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும். அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. உன் லட்சியத்தை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் அம்மாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னுள் பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் அம்மா நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது. நீ அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது புரிய வைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது. என் செல்ல குழந்தையே, நிச்சயமாக ஆரோக்கியத்துடன் வாழ்வாய். இந்த உலகத்தில் சிலர் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அச்சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன் ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் உள்ள துக்கம், தோல்விகளால் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் அன்பை தவிர, சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படைப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து காலூன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சறுக்கலில் இருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உனக்கான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட, நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பதே சிறந்தது. நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். வெற்றி நிச்சயம். எல்லோருக்கும் எல்லாமும் உரிய வயதில் கிடைப்பது அரிது. குழந்தையே, உன்னை மற்றவர்களிடம் ஒப்பிடும் போது உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே. இன்று இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை விழிப்புணர்வோடு செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் இரு. அம்மா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடும் இரு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடத்தி கொடுப்பேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் என் தங்கமே. இது உன் அம்மாவின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதை நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னை உன்னை கைவிட மாட்டேன். உனக்கானதை நிச்சயம் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். தைரியத்தை மட்டும் கைவிடாதே. உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் வந்துள்ளேன். உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு.
எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கின்றானோ தயங்காதே. நீ உன் பிள்ளைகள் பற்றியே குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது ஏன் வீண் கவலை? அனைத்தையும் சீர்படுத்துவேன். கர்ப்பமுள்ள அனைவரையும் என்னிடத்தில் சேர்க்க மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான், விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். பிறகு நீ யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து. என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு. மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். எதற்கும் பயம் கொள்ளாதே. சோர்வு, பயம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள். பொறுமையாக, நிதானமாக இரு என் குழந்தையே. அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். என் குழந்தையே, அர்த்தமற்ற புலம்பலால் மன நிம்மதியை இழக்கிறாய். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய். எதற்கும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெறுவாய். உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் விடுவிக்கின்றேன். எப்பொழுதும் உன் அம்மா உன்னுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. நிச்சயம் நல்லது நடக்கும். உன் தாயாகிய நான் நிச்சயம் நல்லது நடத்தி கொடுப்பேன். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.